தேவன் ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்பதாகவே அவர் பணக்காரராக இருந்திருக்கார். அதுதான் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அவர் ஊர் என்ற பட்டணத்தில் இருக்கும்போதே அந்த ஊர் என்ற இந்த பட்டணம் செழிப்புள்ள பட்டணமாக இருந்தது. அதற்கான சரித்திர உண்மைகளும் நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம போன வீடியோவில் ஒரு கேள்வியோடு முடித்தோம். அது என்னதுன்னா, இந்த மாதிரியான ஒரு செழிப்புள்ள பட்டணத்தை விட்டு தேராகும் அவங்க கூட இருக்கிற எல்லாரும் ஆரானுக்கு வருவதற்கான காரணம் என்ன, அந்த பட்டணத்தை விட்டு ஏன் வந்தாங்க அப்படின்ற ரீசன் என்ன அப்படின்ற கேள்வியோடு நம்ம முடித்தோம். அதற்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஊர் அப்படின்ற அந்த பட்டணத்தில் தெய்வ வழிபாட்டு முறையும் இருந்தது. அங்கே சின் அப்படின்ற ஒரு நிலவு தெய்வத்தை வணங்கிட்டு வந்தாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம். அந்த பட்டணத்தில் ஜிகுராத் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடு அமைக்கப்பட்டு அந்த மேட்டுக்கு மேலே அந்த நிலவு தெய்வத்தினுடைய ஆலயத்தை அமைச்சிருந்தாங்க. ஜிகுராத் அப்படின்ற இந்த மேடு இப்போது ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மேட்டு மேலே இருக்கிற நிலவு தெய்வ ஆலயத்தை பேரொளி இல்லம் என்று சொல்லி அழைக்கப்பட்டு அங்கெல்லாம் மக்கள் கூடி அந்த சிலையை வணங்குவது வழக்கம். அது மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தில் ஆண் பிள்ளை மூத்ததாக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைய நரபலி கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த நாட்டை ஆள்ற அரசர் இறந்தார்னா கூட அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நரபலியாக்கப்பட்டாங்க. இந்த மாதிரியான கொடூரமான செயல்களும் ஊர் என்ற இந்த பட்டணத்தில் நடந்துட்டு வந்திருந்திருக்கு. இந்த பட்டணத்தில் தான் தேராகும் இருந்துட்டு வந்திருக்காரு. தேராகும் இந்த நிலவு தெய்வத்தை தான் வணங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் காலம் செல்ல செல்ல வேறொரு அரசர் அந்த பட்டணத்தை கைப்பற்றின போது அந்த அரசர் வேறொரு வழிபாட்டு முறையை ஆரம்பித்து வச்சார். அவர் வந்ததுக்கப்புறமா சூரியனை கடவுளாக வழிபடும் முறையை கொண்டு வந்ததுனால இந்த ஒரு முறை தேராகுக்கு பிடிக்கல. அதனால் ஊர் என்ற அந்த பட்டணத்தை விட்டு ஆரான் பட்டணத்துக்கு அவர் போகிறாரு. அங்கேயே போய் கூடாரம் போட்டு அங்கேயே தங்குறாங்க. இந்த காரணத்தினால தான் அந்த செழிப்புள்ள பட்டணமான ஊர் என்ற பகுதியிலிருந்து ஆரானுக்கு தேராகும் ஆபிரகாம் கூட இருக்கிற பல ஜனங்களும் வராங்க. நான் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சொன்னது எல்லாமே வரலாற்று பின்னணி, இதெல்லாம் சரித்திர நிகழ்வுகள். இந்த விஷயங்கள் எதுவுமே வேதத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. எந்த விஷயமெல்லாம் வேதத்தில் வெளிப்படுத்தலையோ அது தேவனுடைய வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இது சரித்திர உண்மையாகவே இருந்தாலும் இது தேவனுடைய வார்த்தை இல்லை. இது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது இல்லை. இந்த ஒரு உண்மையை இந்த வீடியோவை பார்க்குறவங்க மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும்.